வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். மேட்ச் ப்ரிவியூ டைம் பெங்களூர் எஃப்சிக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹோப்ஃபுல்லி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஃப்கோர்ஸ் மெரி கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் நியூ இயரும் வருது. ஸோ ஒரு புதிய வருஷத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் இயருக்கு போன வருஷம் என்னெல்லாம் மிஸ் பண்ணமோ ஹோப்ஃபுல்லி அடுத்த வருஷத்துல நம்மலாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது தான். பட் அந்த விதத்துல பார்த்தோம்னா நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்து பண்ணுவாங்களான்னு தெரியாது. பெங்களூர் ஹோம் கேம், அதாவது எப்படின்னா பெங்களூர் வந்து ரைவல்ஸா ஏத்துக்கலாம்னு யோசிச்சா பெங்களூருக்கு வந்து சென்னைன்னு வந்து ரைவல்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒர்ஸ்டா இருக்கும். அதாவது நம்ம போன வருஷம் நம்ம பெங்களூர் ஹோம்ல அடிச்சப்போதான் 4 வருஷம் கழிச்சு பெங்களூரை அடிச்சோம் ஹோம்ல. அதுக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப கேவலமான ரெக்கார்டு பெங்களூரோட ஹெட் டு ஹெட்ல. அதை பத்தி அப்புறமா பேசுறேன். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஆல் தட் குட் ஸ்டஃப். ஐ அம் வெரி க்ளோஸ் டு 2900 சப்ஸ்கிரைபர்ஸ். ஹோப்ஃபுல்லி ஐ கெட் தேட். இந்த வீடியோ போது ஐ ஹோப்ஃபுல்லி கெட் தேட். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த இயர் எண்டு இன்னொரு கேம் இருக்கு 20th அன்னைக்கு, சாட்டர்டே அன்னைக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் மேட்ச் ரிவ்யூ வில் ஃபாலோ. ஸோ ஒரு ஸ்ட்ரெச் தான். பட் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹோப்ஃபுல்லி இஃப் ஐ கேன் கெட் பை தி எண்ட் ஆஃப் தி இயர் will end the year on a super note. So பெங்களூர் அட் ஹோம். பெங்களூர் அஃப்கோர்ஸ் செகண்ட் இருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. போன வருஷம் ஹோல் சீசனே பாத்தீங்கன்னா பெங்களூர் வந்து 20 கோல் தான் அடிச்சானுங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி பெங்களூர் 23 கோல் அடிச்சிருக்கானுங்க. அந்த அளவுக்கு பெங்களூர் இருக்கானுங்க. போன வருஷம் நம்ம வந்து எப்படியோ தட்டி புட்டி 6th ஃபினிஷ் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம ஆல்ரெடி நம்ம 9th இருக்கோம். ஹேவிங் பிளேட் த மோஸ்ட் கேம்ஸ் அவுட் ஆஃப் ஆல் ஐஎஸ்எல் டீம்ஸ். இன்னும் வந்து நமக்கு வந்து கம்மியான மேட்சஸ் தான் இருக்கு. 9 மேட்ச் தான் இருக்கு. அண்ட் 9 மேட்சுக்கான பட்சத்துல நமக்கு வந்து we have to start winning games. அண்ட் வந்து கண்டினியூஸா வேற ஜெயிச்சுட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு 4-5 மேட்ச் வரிசையா ஜெயிச்சாதாங்க உண்டு. போன வாட்டி 3 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிச்சு இப்படியோ பண்ணிட்டோம். பட் இந்த வாட்டி 4-5 மேட்சாவது ஐ ஃபீல் நம்ம கண்டினியூஸா ஜெயிச்சு ஆகணும்னு. அண்ட் that has to start with this one. இன்னொரு ஆரம்பிச்சு அடுத்த சீசன், அடுத்த வருஷம் போற கேம்ஸ் தான் it has to continue. பட் இந்த பெங்களூரோட நம்மளோட வின்னிங் it has to start. பட் அந்த டீம் காம்பினேஷன்ல ஆப்வியஸ்லி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. அஃப்கோர்ஸ் போன கேம் மும்பை சிட்டியோட பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே ஆடணும். கரெக்டா தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆக்சுவலி நல்லா ஆடணும். ஒரு கிரவுண்ட் பாசஸ் போட்டு ஆடணும். நம்ம நல்ல பொசிஷன் வச்சிருந்தோம். ஓரளவுக்கு சான்சஸ் கூட கிரியேட் பண்ணோம். அண்ட் ஃபைனல் தேர்ட் மட்டும் இடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஈவன் செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் தான் நம்ம நல்லாவே சான்சஸ் கிரியேட் பண்ணி இர்ஃபான் போஸ்ட் அடிச்சான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபைனல் டிசிஷன் மேக்கிங்ல சீமாவுடைய அது வந்து அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் வந்து ஓவராலா ஐ திங்க் we didn't have a bad game against Mumbai City. பட் வந்து இந்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லிட்டரலா கோத்து விட்டுருச்சு கேம். லைக் வந்து லூக்கஸ் நல்லாவே ஆடின அந்த கேம்ல லூக்கஸ் வெளியே எடுத்தான். சீமா ரொம்ப கேவலமான. சீமா வந்து 90 மினிட்ஸ் வச்சிருந்தான். லைக் வந்து குர்கிரக் வந்ததுக்கு முன்னாடி வின்சியோ ஃபரூக்கு கொண்டு வந்தான். ஐ திங்க் ஏதர் வின்சியோ ஃபரூக்கை கொண்டு வந்தான். which I didn't understand why. பட் வந்து நாங்க இந்த சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இட் கில்ட் அஸ் தி லாஸ்ட் கேம். இல்லைன்னா அட்லீஸ்ட் கடைசியில கொண்ட மாதிரி எக்ஸ்ட்ரா மேபி கிரியேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இந்த லூக்கஸ் வச்சு. ஏன்னா லூக்கஸ் வந்து அவன் கியானா இருக்கட்டும் சரி, இர்ஃபானா இருக்கட்டும் சரி, அந்த மிட்ஃபீல்ட வச்சு அவன் நல்லாவே வந்து அவனால கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் மிட்ஃபீல்டோட பிரஸிங் வந்து லாஸ்ட் கேம் பார்த்தோம். மிட்ஃபீல்ட் பிரஸிங் வந்து போத் ஃப்ரம் நான்டே அண்ட் ஃப்ரம் ஜிதேந்தர் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருந்துச்சு இந்த மிட்ஃபீல்ட்ல. அண்ட் தட் ஹெல்ப் the midfield and the forward ball progress பண்ணதுக்கு. டிஃபென்சிவ்லி we weren't really that bad. பட் அதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரயன் எட்வர்ட்ஸ் வந்து எல்லோ கார்டு வாங்கி அக்யூமுலேஷன்ல வந்து சஸ்பெண்ட் அடுத்த கேமுக்கு. ரயன் எட்வர்ட்ஸ் சஸ்பெண்டட் ஃபார் த பெங்களூர் கேம். எல்சினியாவும் இல்ல ஆப்வியஸ்லி பிகாஸ் an injury nurse அந்த இன்ஜுரில இருந்து he still nursing himself. ஸோ அநேகமா ஆல் இந்தியா டிஃபென்ஸ் வச்சு தான் போவோம். unless you want to put Chima at center back, which he basically is a center back. அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்கான். நம்ம சீமா தான் சென்டர் பேக் வச்சு ஆடணும் போல இருக்கு. இல்லைன்னா ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம ஆல் இந்தியா டிஃபென்ஸ் வச்சு தான் ஆடுவோம். மோஸ்ட்லி தில்லியானா ரைட் பேக், பிகாஷ் டின்புயா சென்டர் பேக்ஸ் அண்ட் மேபி மந்தார் அட் லெஃப்ட் பேக் அப்படிதான் வச்சு போவோம் போல இருக்கு. ஆர் வி மைட் கோ ஈவன் அ பேக் 3, டின்புயா, பிகாஷ் அண்ட் மேபி மந்தார். அண்ட் வந்து அப்படிதான் போகணும். அப்படி மேபி போலாம். பட் ஆல் இந்தியா டிஃபென்ஸ் தான். ஆப்வியஸ்லி ஃபாரின் சென்டர் பேக் வச்சு ஆட மாட்டோம். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கார்னர் ஷீல்ட் சொல்ல வந்துட்டான். ஸோ நம்ம அட்டாக்கிங்ல மேபி நமக்கு இன்னும் பெட்டரா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி வித் த லைக்ஸ் ஆஃப் கார்னர், லூக்கஸ், கியான், இர்ஃபான் அவங்க 4 பேரும் சேர்ந்து ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். சீமாலாம் வந்து
லிட்டரலா நம்ம அட்டாக் நல்லா போற பட்சத்துல வந்து நம்ம இந்த குறுக்க கௌசிக் வந்த மாதிரி குறுக்க சீமா நின்னா ரைன் எட்வர்ட்ஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸா சென்ட் ஆஃப் ஆனா. ஆனா கார்னர் ஷீல்ட்ஸ் உள்ள வரான். சஸ்பெண்ட் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பழியும் ஏத்துக்கிறேன், சஸ்பெண்டும் ஆயிக்கிறேன். அப்போ நான் உள்ள, நான் வெளியே, அந்த மாதிரி இருக்கு. மற்றபடி ஐ திங்க் அங்கித் வந்து இன்னும் எவ்வளவு ஃபிட்டா இருக்கான்னு தெரியல. இன்னும் எவ்வளவு ஃபிட்டா இருக்கான்னு தெரியல. ஸோ அங்கித்தை வந்து இப்போதைக்கு நான் வெளில வச்சுக்கிறேன் நான். ஸோ இப்போதைக்கு அவுட்ஸ் வந்து அங்கித், எல்சினியோ, ரைன் எட்வர்ட்ஸ் இப்படி நான் வச்சுக்கிறேன் நான். கார்னர் ஷீல்ட்ஸ் கம்ஸ் பேக் இன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவன் ஸ்டார்டிங் லைன்ல வந்துருவான். போன கேம் ஃபார் சம் ரீசன் ஃபரூக்கை ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா லிட்டரலா போன இந்த ட்விட்டர்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ப்ரீ மேட்ச் எல்லாம் ஃபரூக் வச்சு தான் நிறைய போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலா ஃபரூக் கண்டிப்பா ஆடுவான்னு நினைச்சேன். ஆனா ஃபரூக் ஆடல. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பட் இந்த கேம் ஆனாலும் ஆடுவான், சொல்லத்துக்கு எதுவும் இல்லை. ஸோ அந்த விதத்துல பார்த்தோம்னா மிட் அட்டாக் வைஸ் பத்தி நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே ஆடணும். கிரவுண்ட் பாசஸ் போட்டு ஆடணும். லிங்க் அப் பிளே, அந்த ஹோல்ட் அப் பிளே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. டீம் மட்டும் குறுக்க வந்துட்டா அப்படி. பட் கியான் நசீர் ஒரு மூவ்மெண்டா இருக்கட்டும், லூகஸ் பிரமிலா செம்மையா அந்த ஃபைனல் தேர்ட்ல கொஞ்சம் ரொம்பவே தடுமாறிட்டான். பட் இந்த வெயிட் ஆஃப் பாஸ், அந்த ட்ரிப்ளிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா பண்ண லூகஸ் பிரமிலா. கியான் நசீர் வாஸ் வெரி குட். அவனை எடுத்த வரைக்கும் ஏன் எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இர்ஃபான் he had moments here and there, பட் ஓரளவுக்கு நல்லாவே ஆடினா. செகண்ட் ஹாஃப்ல he should have scored. டீமை உருப்படியா பண்ணது அந்த 90 மினிட்ஸ்ல அந்த ஒரே ஒரு கிராஸ் தான். அது இர்ஃபான் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பட் ஓவராலா வந்து அவர் அட்டாக்கிங் பிளே நல்லா இருந்துச்சு. மிட்ஃபீல்டும் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. the way we pressed from midfield and மும்பை சிட்டி இருந்து டைம் அண்ட் அகைன் நம்ம பால் வாங்கினது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் டிஃபென்ஸ்க்கும் நல்லா ஹெல்ப் ஆச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் கோல், நம்ம கேவலமா விட்ட கோல், அந்த கோல் வந்து மன்னிக்க முடியாத குற்றம். லைக் வந்து அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, வந்து வேண்டி போடுறான், யாருமே க்ளோஸ் பண்ணல. அண்ட் ரைன் எட்வர்ட்ஸ் சரியாவே கிளியரன்ஸ் பண்ணல. கேவலமான கிளியரன்ஸ் அந்த கேரலிஸ் வந்து இது பண்ணி விட்டான். பட் நம்ம டிஃபென்ஸ்க்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும், எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் த லைக்ஸ் ஆஃப் அந்த ஜார்ஜ் பெரேரா டியாஸா இருக்கட்டும், ரைன் வில்லியம்ஸா இருக்கட்டும். சுழல் சேர்த்துக்கு 40 வயசே கிடையாதுங்க. யாராச்சும் அவனை ஏஜ் டெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மனுஷன் 40 வயசாவே தெரில. அண்ட் அதுவும் சென்னைக்கு அகேன்ஸ்டா நல்லாவே கோல் அடிப்பான் மனுஷன். அந்த ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அண்ட் பெங்களூர் வந்து they have a very good team, they have an excellent team. There's a reason why they are second in the league. டிஃபென்ஸ்ல இருந்தே நிக்கில் புஜாரி, ராகுல் பெக்கே, ரோஷன் நாரன், அப்புறம் மிட்ஃபீல்ட்ல சுரேஷ் வங்ஜாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு லைக் ரொம்பவே கன்சிஸ்டன்டா இருக்கிற பிளேயர்ஸ் அவங்களுக்கு பெங்களூருக்கு. அண்ட் வந்து பட் அவங்க பெங்களூர் அவேவா வந்து லாஸ்ட் 3 அவே கேம்ஸ் தான் வந்து தேவ் நாட் டன் வெல். லைக் கோல வந்து 3-0 தோத்தாங்க. அண்ட் மோகமதன் ஸ்போர்ட்டிங்கவே லிட்டரல் லாஸ்ட் மினிட்ல ஜெயிச்சாங்க. 90 மினிட்ல 10th மினிட்ல தான் ஜெயிச்சாங்க. அண்ட் ஒடிஷாவோட 4-2 அப்படின்னு தோத்தாங்க. ஈவன் இந்த லாஸ்ட் கேம் கோவாவோட ஹோம்ல they had to come back from 2-0 down, எப்படியோ 2-2 டிராப் பண்ணி விட்டானுங்க. ஸோ பெங்களூரால வந்து ஃபர்ஸ்ட் 5 கேம்ல வந்து நல்லா கிளீன் ஷீட்டா வச்சிருந்தானுங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு லீக்கியா இருந்திருக்காங்க டிஃபென்ஸ்ல. ஸோ அந்த லீக்கி டிஃபென்ஸை வந்து சென்னை எஃப்சியால வந்து கார்னர் ஷீல்ட்ஸா இருக்கட்டும் சரி, லூகஸ் பெமிலா இருக்கட்டும் சரி, விங்ஸ் வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணோம். நம்ம கார்னர் ஷீல்ட்ஸ் உன் பேச வச்சு தயவு செய்து ஓடு. சும்மா கார்னருக்கு போயிட்டு கிராஸ் போடுறேங்கிற பேர்ல அது இந்த மாதிரி ஓபி அடிக்காது. ஒரு டிஃபென்ஸ் வல்னரபிளா இருக்குன்னா இந்த டிஃபென்ஸ் ஓடு, அப்படியே ஓடு, பரவாயில்ல, மிஸ்டேக் பண்றியா ஓடு. ஏன்னா டிஃபென்ஸ் அவ்வளவு கன்சீட் பண்ணிருக்காங்க. கோவா 2 கோல் கன்சீட் பண்ணாங்க, கேரளோட 2 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. அகைன் கோவாவேல தேவ் கன்சீடட் 3, ஒடிஷாவோட 4 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க, மொஹமதன் ஸ்போர்ட்டிங் கூட 1 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. ஸோ தே ஹேவ் பீன் கன்சீடிங் கோல்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் 5 கேம்ல விடாத கோல கடைசி 4-5 மேட்ச் வரிசை சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வல்லரபா இருக்காங்க டிஃபென்ஸ்ல. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். பி வித் லூகஸ் பெமிலா ட்ரிப்ளிங்கா இருக்கட்டும், கேர்னஸோட ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், கார்னர் ஷீல்ட்ஸோட ஸ்கில்ஸா இருக்கட்டும், அதை வச்சு நம்ம நல்லாவே யூஸ் பண்ணணும். சீமாவை தயவு செய்து ஆட வைக்காதீங்க. அண்ட் ஜார்டன் போன வாட்டி ஐ திங்க் he was still injured நினைக்கிறேன். இந்த கேம் ஜார்டன் வந்தா நல்லா இருக்கும். அண்ட் வந்து வில்மா ஜார்டன் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது வித் லைக்ஸ் ஆஃப் இர்ஃபான், லூகஸ் அண்ட் கார்னர் ஷீல்ட்ஸ். ஏன்னா இந்த ஃபாரினர்ஸ் தான் அவைலபிள் ஆப்வியஸ்லி வித் ரைன் எட்வர்ட்ஸ் அண்ட் எல்சினியோ பீயிங் அவுட். ஸோ அந்த விதத்துல பார்க்கும்போது நம்ம மிட்ஃபீல்ட் வந்து ஐ திங்க் அதே மிட்ஃபீல்ட் கண்டினியூ பண்ணணும். 2 மிட்ஃபீல்டர் வச்சு ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. ஹூ நியூ? நான் சீசன் ஸ்டார்ட்ல இருந்து சொல்றேன் 2 மிட்ஃபீல்டர் ஆகுங்க.
ஃபைனலி ஹீஸ் ஃபைண்டிங் இட் நோ தட் 2 மிட்ஃபீல்டர் வந்து வேலை செய்யுதுன்னு. ஹூ நியூ? நம்ம ஆல் இந்தியா டிஃபென்ஸ்க்கும் பயங்கரமா டெஸ்டா இருக்கும் இந்த கேம் எப்படி போக போகுதுன்னு. அண்ட் வந்து நவாஸ் வந்து லைக் சம் குட் மூமெண்ட்ஸ் சம் பேட் மூமெண்ட்ஸ் பண்ணி தான் இருக்கு. லைக் வந்து இந்த கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கு டிஃபெண்டர்ஸோட. பட் சம்டைம்ஸ் வந்து கிராஸஸ் வச்சு கொஞ்சம் தயங்குற மாதிரி இருக்கு. அது வந்து அத்தாரிட்டேட்டிவா இருங்க. கிராஸ் பண்ணீங்களா கண்டிப்பா வாங்க, இல்லையா பின்னாடி நின்னுங்க, அந்த மாதிரி இருக்கு. ஸோ வித் தட் பீயிங் செட், என்னோட லைனப் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நான் வந்து பேக் ஃபோரோட போவேன். கன்சிடரிங் ஆல் இந்தியா டிஃபென்ஸ்னால பேக் ஃபோர் வச்சு போதான் நல்லது. பேக் ஃபோர் ஆஃப் டென்லியானா, பிகாஷ், டென்போயா அண்ட் விக்னேஷ் தக்ஷமுத்தி. விக்னேஷ் தக்ஷமுத்தி தேவிசீர் கேம் டைம் குடியா. அவன் என்ன பாவம் பண்ணா அவனுக்கு கேம் டைம் கூட வரமாட்டேங்குது, எனக்கு சத்தியமா புரிஞ்சது இல்ல. விக்னேஷ் தக்ஷமுத்தி தேவிசீர் கேம் டைம் கொடுங்க. இதான் என்னுடைய பேக் ஃபோர். மிட்ஃபீல்ட் 2 ஜிதேஷ், ஜிதேந்திரா அண்ட் நாம்டே. These two were good against Mumbai City FC. அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் ஃப்ரண்ட் 4-2-3-1. ஸோ நான் வந்து எப்படின்னா கார்னர் ஷீல்ட்ஸ் அண்ட் லூக்கஸ் 2 பேருமே ஆட வைப்பேன் நான். கார்னர் அந்த லெஃப்ட், லூக்கஸ் டம்பில் அந்த 10, கியான் நிஸ்ரி ஆன் த ரைட். அண்ட் வந்து இஃப் ஜார்டன் இஸ் ஃபிட், நான் வில்மா ஜார்டன் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் இர்ஃபானை ஸ்ட்ரைக்கரா போடுவேன். இர்ஃபான் வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல நின்னா ரொம்ப ஒரு மாதிரி டீசென்டாவே ஆடிட்டு இருக்கான். ஹைதராபாத் மேட்ச்லயும் பார்த்தோம், முன்னாடி வச்சா அண்ணா நல்லா ஆடுறான். அண்ட் போன கேம்லயும் அட் பாயிண்ட்ஸ் முன்னாடி வச்சா அண்ணா நல்லா இருக்கும். ஐ வண்டர் வை. ஓ யா, இர்ஃபான் யாதவ் ஒரு ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் ஆனா ஸ்ட்ரைக்கர் பண்ணி நல்லா ஆடுவான். விங்ல போட்டான்னா கேவலமா ஆடுவான். Who knew? யாருக்கு தெரிய வந்தது? பட் வந்து this is what my lineup will be. உங்க லைனப் என்னன்னு போடுங்க. உங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்னன்னு போடுங்க. ஜெயிப்போமான்னு ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அகைன் ஐ டோன்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் தட் வீல் வின், பட் பாயிண்ட்ஸ் இருக்கு தட் நம்ம பெங்களூர் அடிப்போம்னு சொல்றதுக்கு நம்ம கண்டிப்பா கோல் ஸ்கோர் பண்ணுவோம். ஐ டோன்ட் திங்க் வில் கம் அவுட் ஆஃப் தட் வித் கோல் பீங் ஸ்கோர் அப்படின்னு, பட் கோல் ஸ்கோர் பண்ணுவோம். பட் ஐ திங்க் வில் லூஸ் தட் கேம் 3-1 பெங்களூர் அப்படின்னு நான் சொல்றேன். உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க, உங்க கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் லைவ் வாட்ஸ்அப் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.